பாய் கடை பேர் என்ன பாய்? சிஆர்எல் பிரியாணி. கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேஷனு கடை? நம்ம டிஎல்சி ஆப்போசிட்டில். டிஎல்சி சர்ச் ஆப்போசிட்டில். கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். 11 மணிக்கு ஓப்பன் பண்ணி எத்தனை மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுது? 1:45 2 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது. என்னென்ன போடுறீங்க? பீஃப் பிரியாணி, சவாக்கறி, எக்கு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா எல்லாம் போடுறோம். ஓகே ஓகே. பீஃப் பிரியாணி குவார்டர் எவ்வளோ, ஆஃப் எவ்வளோ பாய்? ஆஃப் வந்து 120 ரூபா, குவார்டர் 80 ரூபா. குவார்டர் 80 ரூபா. சிக்கன் பிரியாணி 100 ரூபா, குவார்டர் 70 ரூபா. குவார்டர் 70. சிக்கன் பக்கோடா 50 ரூபா, 100 கிராம். 100 கிராம் 50 ரூபா. பீஃபு 50 ரூபா. அப்படியே க்ளீன் பண்ணுங்க அப்படியே. பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்குதுப்பா. பார்த்தேன் எல்லாம். எப்பவுமே இங்கே வந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றாங்க. நம்ம தெரிஞ்சுங்களா, ஸ்டூடெண்ட்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாருமே நல்லா இருக்குது. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. டேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. என்னென்ன வெரைட்டி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இங்கே? இங்கே இருக்குது எல்லாம். பிரியாணி, வத்தக்கறி, சிக்கன் பிரியாணி அங்கே ட்ரை பண்ணிக்கிறீங்களா? நல்லா இருக்குங்களா? இந்த எல்ஐசியாண்ட அந்த இது எல்லாம் நல்லா இருக்குது. அங்கேயும் சாப்பிட்டுருக்கீங்க? சரி. எல்லாம் ஃபுல்லாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நிறைய ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக சாப்பிட்றாங்க. சரிங்க. ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறது எந்த குறையும் கிடையாது. நல்லபடியாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா அருமையாக குவான்டிட்டி நல்லா இருக்குது எல்லாமே. ஐயா நீ பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா இங்கே? ரெகுலராக சாப்பிடுவீங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்னெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இங்கே? பிரியாணி, வருது கறி இருக்காம கறி எல்லாமே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. எல்லாரும் கும்பலாக வர்றாங்க. பக்கத்தில் கடை வச்சிருக்கேன் நான். பக்கத்தில் கடை உங்களுக்கு தாங்களா? ஆமாம். சரி. கடை அது கூட நல்லா அருமையாக இருக்கு. சரிங்க. வேற எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. குறையும் சொல்ல முடியாது. டேஸ்ட்டும் சரி. கும்பல் வந்து நீங்களே பாருங்க, கும்பல் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நிறைய கூட்டம் வரும். 2 ஹவர் 1 ஹவரில் முடிச்சிடுவீங்க. ஆமாம். கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. ஆமாம், வந்துட்டு. கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? கறி எடுத்து இதில் போட்டுறீங்க. தண்ணியில் போட்டு எடுத்து பார்ப்போம். கறி வந்து நல்லா அந்த சூடு கம்மியானதுக்கப்புறம் ஆனால் இந்த இப்போ நைட்டு பிரியாணிக்கு இதே இடத்துல தான் செய்வோம். இதே இடத்துல. அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? அது கரெக்டாக அது அது தோசைக்கல் எதுக்கு நான் வைக்கிறது? அது வந்து சாப்பாடு வந்து அடி பிடிக்கக்கூடாது, அதுக்கோசம் தான் தம்மு வைக்குது. அது வந்து சாப்பாடு நல்லா பலன்னு இருக்கும். கீழே வந்து அது தோசைக்கல் வச்சா தான் 4 பக்கமாக சாப்பாடு நல்லாயிருக்கும், கறி நல்லா வேகும். வைக்கலைன்னா எல்லாமே டப்பா கீழே சட்டி வந்து அடி பிடிச்சிடும். ஏன்னா சாப்பாடும் நல்லா இருக்காது. சரி சரி. இது எவ்வளோ நேரம் ஆகும்? இது அரிசி போட்டு கரெக்டாக இப்போ 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 20 நிமிஷம். அரிசி எந்த அளவுக்கு முழுசாக வேகணுமா இல்லை ஒரு? இல்லை, பாதி வேகணும். பாதி. ஆமாம். அரிசி வந்துச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம்.
இப்போ எந்த பிரியாணினாலும் செய்வீங்களா? எல்லாம் சிக்கனு, பீஃபு, மட்டனு எல்லாமே செய்வீங்க? பிரிஞ்சி ஆ எல்லாமே செய்வோம். எல்லாமே எந்த அரிசி ஊற்றாலும் செய்வீங்க? செய்வோம். சீரக சம்பா எல்லாமே. பாஸ்மதி ரைஸ் கம்பெனி ஏதாவது பெரிய ஆர்டர்லாம் போய் செய்வீங்க? செய்வோம் சார். கல்யாணத்துக்குள்ளே செய்வோம். கல்யாணத்துக்குலாம் செய்வீங்க? எத்தனை கிலோ அரிசி எல்லாமே பொருள் அவங்க வாங்கி கொடுத்தா செய்வீங்களா இல்லை நீங்களே வாங்கிட்டீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, அவங்களே வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நாங்களே எல்லாம் செஞ்சு போடணும், அப்படி செய்வோம். மொத்தம் எத்தனை கிலோ அரிசி பாய்? 20 கிலோ. தம் போட்டலாமா பாய்? போட்டோம். எவ்வளோ நேரம் ஆகணும்? 15 நிமிஷம். காலை ஒரு ஆர்டர்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஆர்டர் கொடுத்தா பண்ணுவோம். ஒரு 1000 பேர் அது மாதிரிலாம் கூட பண்ணுவீங்களா? இருந்தாலும் பண்ணலாம். கரெக்டான டைமுக்கு எடுத்து போய் கொடுத்துருவீங்க. டைமிங் சொன்னால் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், பீஃப் பிரியாணியாக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தா செய்வீங்க. பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எந்த பிரியாணி இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணுவீங்க, அவ்வளோதான். சரி. மீதிபடி முட்டை, அது வறுத்த கறி எல்லாம் கேட்டால் கூட எல்லாமே பண்ணுவீங்க. கேட்கறது எல்லாமே கொடுக்கலாம். அந்த டைமுக்கு எத்தனை போய் கொடுத்துருவீங்க? எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துருவீங்க. ஆமாம். சரி. நீங்களே வந்து அது தட்டெல்லாம் அடிச்சு கொடுப்பீங்களா? அப்படி? ஆமாம், நாங்கள் ஆள் அனுப்பிச்சிடுவீங்க. சரிங்க. நன்றி. ஐயா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே தான் சாப்பிடுவாங்க. ரெகுலராக சாப்பிடுவீங்க? டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்னெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இங்கே? பிரியாணி, வறுத்த கறி இருக்காம கறி எல்லாமே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. எல்லா கும்பலாக வர்றாங்க. பக்கத்தில் கடை வச்சிருக்கேன் நான். பக்கத்தில் கடை உங்களுக்கு தாங்களா? ஆமாம். சரி. கடை அது கூட நல்லா அருமையாக இருக்கு. சரிங்க. வேற எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது. டேஸ்ட்டும் சரி. கும்பல் வந்து நீங்களே பாருங்க, கும்பல் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய கூட்டம் வரும். 2 ஹவர் 1 ஹவர்ல முடிச்சிடுவீங்க. ஆமாம். கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. ஆமாம், சூப்பராக இருக்குதுப்பா. பார்த்தா எல்லாம் எப்பவுமே இங்கே வந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றாங்க. நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாருமே நல்லா இருக்குது. எந்த குறையும் கிடையாது. டேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி? அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. என்னென்ன வெரைட்டி நீங்கள் சாப்பிட்றீங்க இங்கே? இங்கே இருக்குது எல்லாம். பிரியாணி, வறுத்த கறி. சிக்கன் பிரியாணி அங்கே ட்ரை பண்ணிக்கிறீங்களா? நல்லா இருக்குங்களா? இந்த எல்ஐசியாண்ட அந்த இது எல்லாம் நல்லா இருக்குது. அங்கேயும் சாப்பிட்டுருக்காங்க. சரி. எல்லாம் ஃபுல்லாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நிறைய ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக சாப்பிட்றாங்க. சரிங்க. ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறது எந்த குறையும் கிடையாது. நல்லபடியாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா அருமையாக குவான்டிட்டி நல்லா இருக்குது. எல்லாமே பிரான்ச் இருக்கா? இருக்குது. எல்ஐசி ஆப்போசிட் இருக்குது. நைட் கடை அது. இங்கே இது இந்த கடை ஒன்று. வேறு எங்கே சைடு? மணானாரில் ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ ஆரம்பிச்சுதா? ஏற்கனவே 2 வருஷம் மணானாரில் இது இப்போ ஆரம்பிச்சுது. சரி. இது எல்ஐசி ஆப்போசிட் இது வந்து இதுவும் அதுவும் ஒன்றா தான் இருக்கும். ஒன்றா 2 வருஷமா ஒன்று இருக்குது. 3 வருஷமா வருது. அங்கேயும் அதே தான். சிக்கன் பிரியாணி அங்கே மனோநகரில். அங்கே பீஃப் வாங்க. ஆமாம். இங்கே சிக்கன் பிரியாணி, சிக்கன் பகோடா, பீஃப் பகோடா. எல்ஐசியாண்ட சிக்கன் பீஃப் பிரியாணி, வறுத்த கறி. எல்லாம் ஒன்றே சேல்ஸ் ஆகிடுமா? கடை அதிகபட்சமாக 2 மணி நேரம். அவள் தான் 2 மணி நேரம். ஆமாம். காலி ஆகிடும். 1:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதிகபட்சமாக 2 மணி நேரம். பா நல்லி எலும்பு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. பா தேட்டரில் ஒன்று
நெல்